வெல்கம் பேக் டு வெங்கட் 95 வியூஸ். ஹலோ ஹாய் வணக்கம் மக்களே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்பெஷலி பார்வதியை பற்றி தாங்க பேச போகிறோம். ஆமாங்க, பார்வதியினோட ஆக்டிவிட்டீஸ் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து வஸ்ட்டாக தான் இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா பார்வதி வந்து ஒரு 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 வாரம் ஒரு மாதிரியான ஒரு ஜோனில் இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு 2 வாரம் வந்து திவாகர் கூட இருந்தாங்க, ட்ராவல் பண்ணாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கம்ருதீனோட அவங்க இருந்தப்போ அவங்க ரொம்ப சேஃபாக இருந்தாங்க. ஆனால் வெளியில் வந்து விஜய் சேதுபதி ஒரு அட்டாக் மோடு ஒன்று பண்ணார் இல்லையா, அதனால் அவங்களுமே வந்து நிலை தடுமாறி தான் இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். ப்ளஸ் வந்து அவங்களுக்கு அந்த பொசசிவ் இருக்குது. அவங்க வெளிப்படையாகவே பிக் பாஸ்க்குள்ளே அவங்க சொல்கிறதையும் நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. ஏன்னா அரோராவும் கம்ருதீனும் ஒன்றா இருக்கிறத அவங்களால அதை வந்து பொறுத்துக்க முடியலன்னு தான் சொல்லலாம். அரோராவுக்கும் இதே ஃபீல் தான். ஸோ அரோரா வந்து எப்போ கம்ருதீனை வந்து பார்வதி கிட்டேருந்து நம்ம பக்கம் திரும்புவான்னு சொல்லிட்டு அவளும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா. ஆனால் அவளும் டபுள் ப்ளே பண்ணால் கம்ருதீனை எப்படியாவது வெளியில் அனுப்பணுன்றதுனால தான் போன தடவை அவள் என்ன பண்ணிட்டா, திவாகர் கூட இருந்து திவாகருக்கு என்ன சொல்லுது, பரிதாப உணர்வு மாதிரி பேசிட்டு, நீங்கள் பாவம் தான் சார், நீங்கள் வந்து கஷ்டப்படுறீங்க அவனால், அவன் தான் ரொம்ப உங்கள் மேலே கோவப்படுறான், அவனுக்கு வந்து ரெட் கார்டே கொடுத்துருவாங்க போல் அப்படின்ற மாதிரிலாம் கம்ருதீனை வந்து வெளியில் நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுறது யாருன்னா அரோரா தான். அதையும் வந்து இந்த 2 நாளில் வந்து கம்ருதீன் வந்து அதை வெளிப்படையாகவே கேட்க போனால் அதையும் ட்விஸ்ட் அடித்து வேறு மாதிரி பேசி அவனை வந்து கன்வின்ஸ் பண்ணி தன்னோட வலையில் வந்து விழ வச்சுருக்கிறாங்க அரோரா. அடுத்தது பார்த்திங்கன்னா இதே ஸ்ட்ராட்டஜியை தான் வந்து பார்வதியும், கம்ருதீன் பாருங்கள் எடுப்பார் கைப்பிள்ளையாக ஆகிட்டார். அவருக்கு அந்த இதுவே இல்லை. தனியாக ஸ்டாண்ட் பண்ணி அவர் விளையாடினார்னா கேம் சூப்பராக இருக்கும். ஏன்னா சரியான டேலண்டடுங்க. போன தடவை பார்த்திங்கன்னா லைவில் அவ்வளோ ஒரு டான்ஸ் பண்ணிட்டு பாட்டு பாடிக்கிட்டு அதெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுறாரு. மற்றவங்களும் அதை ரசிக்கிறாங்க. ஸோ இவர் வந்து அவருக்கு தெரியல அவரோட டேலண்ட் என்னென்னு. அவர் என்ன பண்ணுறாரு, பார்வதியோட கை கோர்த்துருந்தப்போ பார்வதி அவரை நல்லா யூஸ் பண்ணிவிட்டு இப்போ அவர் மேலேயே தவறான அக்யூசேஷன் வைக்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் என்ன பண்ணுறாங்க, அதை ரெஜிஸ்டர் பண்ணிகிட்டே வராங்க. ப்ளஸ் வந்து அவங்க பேர் தான் கூட இருந்து குழி பறிக்கிறது. ஆமாம், அவங்க வந்து எல்லாரையும் சொல்கிறாங்க, ஆனால் அவங்க அந்த வேலையை தான் பார்க்குறாங்க. ஸோ இப்போ வந்து கம்ருதீன் என்ன பண்ணுறாரு, வேற ஒரு டீமோட ஜாயின் பண்ணுறாரு. அதை ஜாயின் பண்ண அவர் சாதாரணமாக நின்றுண்டா கூட அரோரா தான் போயிட்டு என்ன பண்ணுறாங்க, வாலண்டரியாக அவரோட வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கேமை வந்து திரும்ப ஸ்டார்ட் பண்ணி அவரை இழுத்து தன்னோட வச்சிட்டு இருக்கிறாங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அவங்க கூட சேர்ந்துருக்கவங்க வியானா, அப்புறம் வந்து சுபிக்ஷா, விக்ரம், இவங்க எல்லாருமே சேர்ந்து ரொம்ப ஃபன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதையும் வந்து யார் பார்த்துட்ருக்கா, பார்வதியும் திவாகரும் தான் இதை பார்த்துட்டே இருக்கிறாங்க. திரும்பவும் அதை பற்றியே அவங்க வந்து காசிப் மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கும் அது பிடிக்கல. ஏன்னா வந்து இவன் தனியாக இருப்பான், இவனை எப்படியாவது வெளியில் அனுப்பிடலாம். ஏன்னா இவருக்கு 10 ஓட்டு வந்து இருக்குது கம்ருதீனுக்கு. ஒரு விஷயம் யோசிக்கணும், நீங்கள் உள்ளே போகிற 10 ஓட்டோ 5 ஓட்டோ போட்டு நாமினேட் பண்ணி வெளியே தள்ளுறீங்க நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் மக்களாகிய நாம தான் முடிவு எடுக்கிறோம் யார் உள்ளே இருக்கணும் யார் வெளியே போகணும். ஒரு சிலர் 2 தான் வாங்கியிருப்பாங்க, ஆனால் அவங்க வெளியே போயிருக்கிறாங்க. எவ்வளோ சீசன் மக்கள் வந்து என்ன பண்ணுறோன்னா கேமையும் பார்க்குறோம், அதே நேரத்தில் அவங்களோட கேரக்டர் அந்த இடத்துல என்னவா பிரதிபலிக்கிறாங்க. ஒரு 10 பேர் இப்போ ஃபேமிலியே எடுத்துக்கோங்களேன், அது மாதிரி தான் ஒருத்தவங்க அப்போ ரிலேட் பண்ணி தான் நம்ம பேசுகிறோம். அப்போ வந்து பார்வதி பண்ணுறது வந்து அந்த இடத்துல வந்து தப்பான மூவ் தான் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட மூவ் வந்து சரியில்லைன்றதை தான் சொல்கிறோம். உள்ளே இருக்கிறவங்களும் அதை தான் பேசுகிறாங்க. அதனால் என்ன ஆயிடுது, சபரி டீமுக்கும் திவாகர் மேலே கோவத்தை வர வச்சு கோவம் வருது. ஏன்னா நம்ம கூட இருந்துட்டு பார்வதி கூட இப்போ பார்வதியை தனிமைப்படுத்துறது ஒரு மூவ் வந்து சபரியன் டீம் கனியன் டீம் பண்ணுறாங்க. பார்வதி என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா ஹோஸ்ட்டும் வந்து அந்த பக்கமே இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கம்ருதீனை விட்டுட்டு திவாகர் கூட வாலண்டரியாக போயிட்டு கை கோக்குறாங்க. இவங்க வந்து மூவ் எடுத்து வைக்கிறது தான் அங்கே மேட்டர். ஆனால் இவங்க வந்து அதே கம்ருதீனோடவே இருந்து இவங்க கேம் ப்ளே பண்ணியிருக்கலாம். பட் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறது கூட தப்பு இல்லைங்க. ஆனால் அக்யூசேஷன் வைக்கக்கூடாது அவர் மேலே. ஸோ அதான் அந்த முதுகில் குத்துற வேலையை பார்வதி பார்க்குறாங்க. ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா கமருதீன் வந்து பொலைட்டாக தான் இருக்கிறான், நல்லா எல்லாரோடையும் பேசுகிறான், எல்லாரும் ஜெல்லாகிறான். இதே வந்து பார்வதி கூட இருக்கும்போது பார்வதியோட மட்டும் தான் இருந்தாங்க. அப்போ இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த கை ஓங்கிறது போகிறது எல்லாம் இவ டெம்ப்ட் பண்ணி விடுறது. ஸோ இதுதான் நடந்திருக்குது. இப்போ அவன் சுயநினைவுக்கு வந்திருக்கிறான்னு தான் சொல்லணும். ஆனால் வந்து இந்த இடத்துல என்னன்னா இந்த இடத்துல வந்து கம்ருதீன் வந்து அரோராவையும் கொஞ்சம் யோசனை பண்ணணும்.
போன தடவை வந்து அரோரா தன் மேலேயும் இதே மாதிரி ஒரு ரெட் கார்டுன்ற வார்த்தையை சொல்லியே இது பண்ணாரு. ஆரம்பிச்சு வச்சுதான் அவர்தான். ஆமா, அதனால கொஞ்சம் உஷாரா இருந்து அவருடைய கேம் பிளேவை சூப்பரா வச்சு மூவ் பண்ணாருன்னா நல்லா இருக்கும். ஆக மொத்த மக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.